முன்னொரு காலத்துல ஒரு அழகான கிராமத்தில் கந்தசாமி எனும் ஒரு ஏழை வியாபாரி இருந்தான். அவன் வீடு வீடாக சென்று பழைய இரும்பு, பித்தளை போன்ற பொருட்களை வாங்கி நகர கடைகளில் கொடுத்து பணம் பெற்று தன் சீவியத்தை நடத்தி கொண்டிருந்தான். பழைய இரும்பு, பித்தளை இருந்தா கொண்டு வாங்க. அந்த ஊரில் கண்மணி எனும் ஒரு பெண்ணும் அவளுடைய 2 பிள்ளைகளும் வசித்து வந்தனர். கண்மணியின் குடும்பம் முன்னொரு காலத்துல வசதியா வாழ்ந்த குடும்பம். ஆனால் இப்போது அவள் கணவனை இழந்து வறுமையில் கஷ்டப்படுகிறாள். கந்தசாமி ஒவ்வொரு நாளும் அவளிடம் சென்று அவள் கொடுக்கும் பழைய பொருட்களை வாங்கி அவன் கொடுக்கும் பணத்தில் அவள் தன் குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தாள். இவ்வளவுதான் இருக்கண்ணே, இதுக்கு எவ்வளோ வருமோ அது கூடனே இன்றைய பொழுத கழிக்க. சரிம்மா, கவலைப்படாத, நியாயமா பார்த்து தாரேன். இந்தாம்மா, இதை வச்சுக்கோ. இதை வச்சு வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கிக்கோ. ரொம்ப நன்றி அண்ணே. சரிம்மா, நான் போய் தாரேன் என்று கூறி கந்தசாமி அங்கிருந்து கிளம்பினான். சில நாள் கழித்து மீண்டும் கந்தசாமி வழமை போன்று கண்மணியிடம் பழைய பொருட்களை வாங்குவதற்கு கண்மணியின் வீட்டுக்கு வந்தான். ஏதாவது பொருள் இருந்தா கொண்டு வாமா. உனக்கு தர வேண்டியதை தந்துட்டு 4 வீட்டுக்கு போய் சாமான் வாங்கி பொழப்ப பார்க்கணும். கந்தசாமி அண்ணே, இன்றைக்கு எங்க வீட்ல எந்த பழைய சாமானும் இல்லண்ணே. இருந்ததெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இனி என்ன செய்யறேன்னு தான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னம்மா இப்படி சொல்றாய்? இவ்வளோ நாளும் அந்த சாமானுகளை வித்துதானே உங்க வாழ்க்கைய நடத்தினீங்க. இப்போ அதுவும் இல்லைன்னா என்ன செய்ய போறீங்க? ஏதாவது கிடக்கும், நல்லா பாருமா. இங்கேயும் நில்லுங்க அண்ணே, ஏதாவது கிடக்குதா என்று பார்க்க. இவ்வாறு கூறிக்கொண்டு கண்மணி வேகமாக வீட்டுக்குள் சென்றாள். வீட்டிலிருந்து பழைய தட்டு ஒன்றை கொண்டு வந்து கந்தசாமியிடம் கொடுத்தாள் கண்மணி. இந்தாங்கண்ணே, இது மட்டும்தான் கிடக்கு. இது இவங்க தாத்தா சாப்பிட்ட பழைய தட்டு. கண்மணி கொடுத்த தட்டை வாங்கியதும் கந்தசாமி அந்த தட்டை வியப்பாக பார்க்கிறான். அந்த தட்டை அவன் துணியால் பல தடவை துடைக்கிறான். அது பொன்னிறமாக மாறுகிறது. அப்போது அவன் அவசரமாக, இந்தாம்மா, இந்த பணத்தை வச்சுக்கோ, நான் போயிட்டு பிறகு வரேன் என்று பணத்தை கண்மணியிடம் கொடுத்துவிட்டு கந்தசாமி அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். அங்கிருந்து கிளம்பிய கந்தசாமி பட்டணத்தில் உள்ள தங்க ஆபரணங்கள் விற்கும் கடை ஒன்றுக்கு வந்து சேர்ந்தான். வாங்கய்யா வாங்க. என்ன மாதிரி நகை பாக்குறீங்க? நான் தங்க ஆபரணம் எதுவும் வாங்க வரலையா. என்னிடம் ஒரு தட்டு இருக்கிறது. அது தங்கமா என்று சோதிச்சு பார்த்து சொல்லுங்க ஐயா. அந்த கடைக்காரர் கந்தசாமியிடமிருந்து அந்த தட்டை வாங்கியதும் நன்றாக சோதிச்சு பார்த்தார். ஆம், இது முற்றிலும் தங்கத்தால் ஆன தட்டு. இது யாருடையது? உங்களுடையதா? இது என்னுடைய தட்டு இல்லை. இது எங்கள் ஊரில் உள்ள ஒரு பெண்ணுடையது. நான் உடனடியாக சென்று அந்த பெண்ணை இங்கே அழைத்து வருகிறேன். கந்தசாமி அங்கிருந்து புறப்பட்டு கண்மணியின் வீட்டுக்கு சென்றான். கண்மணியின் வீட்டுக்கு சென்ற கந்தசாமி அவளை அழைத்துக் கொண்டு மீண்டும் அந்த ஆபரணங்கள் விற்கும் கடைக்கு வந்தான். அம்மா, இந்த தட்டு உங்களுடையதா? இதை போன்று வேற ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா? ஆமாங்கய்யா, இது என்னுடையதுதான். இது இவங்க தாத்தா சாப்பிட்ட பழைய தட்டு. இது போன்று வேற எதுவும் இல்ல. இது மாத்திரம்தான் எங்க வீட்ல ஒரு ஓரமா கிடந்துச்சு. சரிம்மா, இந்த தட்டு முற்றிலும் தங்கத்தால் ஆனது. இன்றைய தங்க பெறுமதிப்படி இந்த தட்டு 1 கோடி ரூபாய் பெறுமதியாகுது. என்ன செய்ய? இப்பவே பணமாக கொடுத்திடவா? கண்மணியுடனே கந்தசாமியை பார்க்கிறாள். கந்தசாமி அண்ணே, நீங்க தானே ஏதாவது சொல்லணும். ஐயா, இந்த பணத்தை இவங்க 2 பிள்ளைங்க பேர்லயும் வங்கியில வைப்புலிட்டுடுங்க. வங்கியிலிருந்து மாதாந்தம் வரும் வட்டி பணத்தை எடுத்து இவங்க வாழ்வாதாரத்தை பார்க்கட்டும். சரிங்க, அப்படியே செய்திடுற. கண்மணி கந்தசாமியின் நல்ல குணத்தை பார்த்து அவன் காலில் விழுந்து கும்பிடுகிறாள். அந்த கடைக்காரரும் கந்தசாமி சொன்னபடியே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கிறார். அந்த கடைக்காரரும் கந்தசாமியை கட்டி அணைத்த. கந்தசாமி, இந்தாப்பா. எதுக்கு இந்த பணம்? இது என்னுடைய பொருள் இல்லையே.
இது பொருளுக்காக கொடுக்கவில்லை, உன்னுடைய நல்ல மனசுக்காக கொடுக்கிறேன். நீ நினைத்திருந்தால் இது உன்னுடைய பொருள் என்று சொல்லி என்னிடம் பணம் வாங்கி சென்றிருக்கலாம். ஆனால் அதன் உரிமையாளரை இங்கு அழைத்து வந்து அவங்களுக்கு வாழ்வதற்கு நல்ல வழியையும் காட்டியிருக்கிறாய். அந்த நல்ல மனசுக்குத்தான் நான் இந்த பணத்தை உனக்கு கொடுக்கிறேன். கந்தசாமி அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு நிம்மதியாக அவன் வீட்டுக்கு செல்கிறான். நல்ல மனதில்தான் கடவுள் வாழ்கிறார் என்பதை நாம் கந்தசாமியின் வாழ்க்கை ஊடாக காணலாம். இதுதான் மனிதம்.